இந்த ஸ்கின் கேர் ஆயிலோட கலர் ஃப்ரேக்ரன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? இதோட ஸ்பெஷாலிட்டியே இது ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கிறது தான். நீங்கள் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸ் தான் நம்மளோட சேனலில் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இதை நம்ம எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறோம், இதை நம்ம எப்படி நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஆயில் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் நிறைய ஆயில்ஸ் இதில் யூஸ் பண்ணலை. ஒரே ஒரு ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் என்ன அப்படின்னா கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கின் கேருக்குன்னு சொல்லி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் சல்ஃபர் கலந்த எண்ணெய் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்காது. அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வரைக்கும் கெமிக்கல் இல்லாத எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நான் ஒரு சின்ன பாட்டிலில் ஃபில்டர் பண்ணுறதுக்காக நான் இந்த பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் சும்மா நார்மலாகவே நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஃபில்ட்ரு வச்சுருந்தாலும் ஓகே தான், இல்லைனா டீ ஃபில்ட்ரு இருந்தாலும் ஓகே தான். இதில் பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்கும். நிறைய டைம் எடுக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் இதுக்கு நல்லா பெரிய வடிகட்டியே எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். என்கிட்ட பெரிய வடிகட்டி இப்போதைக்கு இல்லை. நான் சின்னதில் தான் வடிகட்டியிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்பவுமே டைம் எடுத்துச்சு. இதோட கலர் பாருங்கள் எப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு. எனக்கு இந்த ஆயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. இந்த எண்ணெயோட ஸ்மெல்லு இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெய் கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுற எண்ணெய் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரிசல்ட்டும் பெஸ்ட் ரிசல்ட்டாக கொடுக்குது. பெரிய பாட்டிலில் இருந்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன பாட்டில் எடுத்திருக்கேன். சீரம் பாட்டில் தான் அது. இந்த எண்ணெயை நம்ம இப்போ இந்த சீரம் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பாட்டிலே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நிறைய ஊற்றிடுவோம், கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சீரம் பாட்டில் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரம் பாட்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம 1 to 3 ட்ராப்ஸ் கூட வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பெரிய பாட்டில் யூஸ் பண்ணும்போது ட்ராப்ஸ் கணக்கெலாம் நம்ம எடுக்க முடியாது. அப்படியே தான் ஊற்றணும். அதுக்காக தான் நான் சீரம் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சீரம் பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்னர் கேப் இல்லாமல் சீரம் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது கொட்டிடும். நம்ம எங்காவது நேராக வைக்கல, அது கீழே சாஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்பில் ஆகிடும். நான் இதில் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணால் விட்டமின் இ ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதோட ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அது ஏன் போடலை அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கின் கேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக மாற்றும். நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆவாரம்பூ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் பெட்டல்ஸுமே நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்கின்னில் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். 1 to 3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபேஸ்க்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணும்போதோ நீங்கள் கையில் யூஸ் பண்ணி உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ கையில் பாருங்கள், அப்ளை பண்ணதுமே எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கும் தெரியுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆயில் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நாமளே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.